نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون صدق الله العلي العليم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமான முஃமின்களே, புனிதமிக்க இந்த மாதத்தில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இறைவனை வணங்கி நோன்புகள் எல்லாம் வைத்து இருக்க வேண்டிய இச்சூழலில் நம் சமூகத்தை சார்ந்த சில நாடுகளில் இன்னமும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்த முஃமின்களே, இன்னமும் காசா பகுதியில் இஸ்ரேல்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டு இருப்பதை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னால் தாக்குதல் எதுவும் வேண்டாம், போர்களை ரத்து செய்கிறோம் என்று சொன்ன இஸ்ரேல் 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் தாக்கி உள்ளதை நாம் அனைவர்களும் கேள்விப்படுவோம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் அவர்கள் இன்னமும் தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள்? இதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்கின்ற மிகப்பெரிய பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிவாசலில் தொழுதால் அதிகமாக நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பாலஸ்தீனம். ஏன் அந்த இடத்திற்காக வேண்டி ஏன் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை குறித்து சொல்லுவான், பாரக்னா ஹவுலா, நாம் அந்த இடத்தை சுற்றியுள்ள இடத்தை நாம் பரக்கத்து பொறித்ததாக இருந்திருக்கிறோம் என்றால், அந்த இடங்களில் எல்லா வளமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் பாலஸ்தீனம். இஸ்ரேல் என்பது முன்னாடி காலத்தில் எல்லா நாடுகளும் துரத்திவிட்ட நிலையில் முஸ்லிம்கள் என்று மனித நேயத்தோடு நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று பரிதாபப்பட்ட நிலையில் அடைக்கலம் கொடுத்தார்கள் இந்த பாலஸ்தீன மக்கள்கள். ஆனால் இப்பொழுது அந்த இடம் எங்களுக்கு வேண்டும் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய இஸ்ரேல், அதனால் தான் இன்னமும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 2 நாளைக்கு முன்பாக நடந்த தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள், சகோதரிகள், சகோதரர்கள், குழந்தைகள் போன்ற எல்லாத்தையும் சேர்ந்து 300 பேர் ஷஹீதாகியுள்ளார்கள். இன்னும் எத்தனையோ பேர் கால் இழந்து உயிருக்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள்.
இதையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று பார்த்தால், இது நமக்கு மட்டும் நடந்ததல்ல. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலிருந்து எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ஏகத்துவத்தை கொண்டு வந்து மக்காவாசிகளிடம் சொன்னார்களோ அப்பொழுது ஆரம்பித்த இந்த அடி இன்னமும் நமக்கு விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவர்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நாம் தஹஜ்ஜத் தொழுகிறோம், அதற்கு பின்னால் அவர்களுக்காகவும் நாம் நோன்பு திறப்பதற்கு முன்னால் கேட்கிற துஆவில் பிரத்யேகமாக அவர்களுக்காக நாம் கேட்பது நம்மின் மீது கடமையாக இருந்து வருகிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வலா தகூலு லிமன் யக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணித்தவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன், அவர்கள் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்காக வேண்டி யார் ஷஹீதாகிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வார். இதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் இப்படி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு ஆத்மா இறையச்சமுள்ள எந்த ஒரு ஆத்மா அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதானால் அந்த ஷஹீதானவனுடைய உயிரை அல்லாஹ் தஆலா சுவனத்தில் ஒரு பறவையை போன்று பறவைக்குள் வைத்து அந்த உயிரை பாதுகாக்கிறான். அந்த பறவை சுவனத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும். எதுவரை என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அந்த ஷஹீதானவரினுடைய உடலில் எப்பொழுது அல்லாஹ் தஆலா உயிரை மீண்டும் திருப்புகிறானோ அதுவரைக்கும் அந்த உயிர் அல்லாஹ் தஆலா சுவனத்தில் இருக்கக்கூடிய பறவையின் மூலமாக காத்து கொண்டு இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம். அவர்களினுடைய ஈமானினுடைய உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு துளி கூட நம்மிடத்தில் இருப்பதில்லை. அந்த வாழக்கூடிய அந்த மக்கள்களில் சிறு குழந்தைகளிடம் இருந்தே அந்த ஈமான் என்கின்ற உறுதியை அல்லாஹ் தஆலா வளர்கிற பொழுது கொடுத்திருக்கிறான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் எப்போதெல்லாம் துஆ செய்கிறோமோ அவர்களுக்காக நாமும் கைகளை உயர்த்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலான் முடிவதற்குள் அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.